ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு ஒவ்வாது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நமக்கு அதில் உள்ள சத்துக்களும் நமக்கு சேரணும், நமக்கு செரிமான சக்தியும் அதிகமாகணும், அதில் உள்ள நல்ல சத்துக்கள் நம்ம மட்டுமே சேர்ந்து நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை கூட நமக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மாற்றம் செஞ்சு நம்ம சாப்பிட்டாலே போதுமானது. இதே புடலங்காய் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. புடலங்காய் சாப்பிட்டாலே சீதளம், அதாவது சட்டுன்னு சளி பிடிச்சிருது, தலையில் நீர் கோத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புடலங்காய் தாராளமாக சாப்பிட்லாம். பாம்பு புடலைன்னு சொல்கிற நீட்ட புடலங்காய் தாராளமாக சாப்பிட்லாம். இதே பன்றி புடலை அப்படிங்கிறதும் சித்தர்கள் தனியாக சொல்லியிருக்காங்க. பன்றி புடலை நம்ம உடலில் ஏதாவது ஒரு தேல் கடியோ பூரான் கடிச்சிது, ஒரு தேல் கடிச்சிது, ஒரு பாம்பு கடிச்சிது அப்படின்னாலே பன்றி புடலை சாப்பிடும் போது அந்த விஷம் இன்னும் வேகமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பன்றி புடலை நம்ம சாப்பிடக்கூடாது. புடலங்காய் அப்படின்னாலே பாம்பு புடலை நீட்டமாக சின்னதாக வளைஞ்சு வளைஞ்சு நீட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த புடலை தாராளமாக சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க.